அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த 2025 தனியார் நிறுவனங்களில் பதிவு செஞ்சிருந்து போக முடியலையேண்டு யாரெல்லாம் போக முடியாதவங்களாக இருக்கிறீங்களோ வருத்தப்படாதீங்க. யாரை மேலேயும் குறையும் எடுக்காதீங்க. அவங்க இது செஞ்சுருந்தா இதாக இருக்கும், இவங்க இது செஞ்சுருந்தா இதாக இருக்கும், அல்லது அப்படி நிறைய குறைகள் அதெல்லாம் வேண்டாம். அல்லாஹ் நாடலை, அதனால் போக முடியல. அல்லாஹ் நாடி இருந்தால் கண்டிப்பாக போகும். வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நலவுகளும், நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா தீமைகளும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. இது ஈமானிய அடிப்படை. அதனால் நமக்கு அல்லாஹ் இந்த ஆண்டு தனியார் நிறுவனத்தின் மூலமாக போகிறத அல்லாஹ் விரும்பலை, அதனால் அல்லாஹ் கூப்பிடலை. அதே நேரம் அசால்ட்டாக இருக்காதீங்க. கொஞ்சம் தன்னைக்குள்ளார ஒரு சுய பரிசோதனை செய்யுங்க. என்கிட்ட இருந்த இந்த குறையால் ஆயிருக்குமா, அதை நான் சரி செய்வேன். 1, எண்ணங்களை தூய்மையாக்குவோம். 2, 3வது, இப்போ அங்கே இருந்தால் நம்ம எவ்வளோ பேணுதலாக இருப்போமோ அதே எண்ணத்தோடு இருங்க. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, யுத்த களத்திலே சென்ற சில சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், மதீனாவிலே இருக்கக்கூடிய சில சஹாபாக்கள் நீங்கள் எந்த நன்மையை பெறுகிறீர்களோ அதே நன்மையை அவர்கள் மதீனாவிலிருந்து பெறுகிறார்கள்னு சொன்னாங்க. காரணத்தையும் சொன்னாங்க, அவர்களுடைய உடல்கள் அங்கு இருக்கிறது வியாதியஸ்தர்களாக இருந்ததனால் அவர்கள் வர முடியவில்லை, உள்ளங்கள் எல்லாம் இங்குதான் இருக்கிறது, ஆகையால் அவர்கள் உங்களோடு இல்லாவிட்டாலும் நீங்கள் பெறக்கூடிய எல்லா நன்மைகளும் அவர்கள் பெறுவார்கள் என்று சொன்னார்கள். அதனால் மிஸ் பண்ணிட்டோம், அல்லாஹ் நாடலை. ஆனாலும் நான் அங்கே இருந்தால் எப்படி இருப்பேனோ, ஒரு இபாதத் செய்வேனோ, அதிகமாக அல்லாஹ்வுடைய ஜிக்ர் செய்வேனோ, தல்பியா சொல்லுவேனோ, நபியின் மீது ஸலவாத் சொல்லுவேனோ, தர்மம் செய்வேனோ, கரெக்டாக ஃபன்சுலாக தொழுவேனோ, அதே மாதிரி நான் இங்கேயும் அது ஹஜ்ஜுக்கு டேட் அறிவிக்கப்பட்டு திரும்ப மக்கள் வர்ற வரைக்கும் நான் என்னுடைய உள்ளமெல்லாம் மக்காவிலையும் மதீனாலையும் இருக்கிறது என்ற எண்ணத்தோடு இருப்பீர்களானால் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நீங்கள் செல்லாமலேயே உங்களுக்கு சென்ற நன்மை அல்லாஹ் தரக்கூடும், உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து. 2வது, ஒன்றும் பெரிய வருத்தம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுடைய காலம் முடிஞ்சதுமே நம்ம எல்லாம் சேர்ந்து உம்ராவுக்கு போயிட்டு வருவோம். வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு பிரியமான யார்கிட்ட நீங்கள் பதிவு செஞ்சீங்களோ அவங்க கூட போங்க. இல்லாட்டி நம்மளோட அல்மீம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக வாங்க. எந்த வாக்குறுதியும் தரமாட்டோம். உணவோ இருப்பிடமோ எது கிடைக்குதோ அல்லாஹுடைய இபாதத்துக்காக மட்டுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வர விரும்பக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம கூட வாங்க. அல்லாஹ் இழந்ததை பெறக்கூடியதாகும். அடுத்த ஆண்டு முதன்மை வரிசைகளே நீங்கள் செல்லக்கூடியவர்களாகும். அல்லாஹ் உங்களுடைய வருத்தத்தை நன்மைகளாக, நிறைய ஹஜ்ஜி செய்த நன்மைகளாக அல்லாஹ் உங்களுக்கு தரட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.